ஐயோ, ம். அப்பாடா, யாரும் இல்ல. ஐயோ, ம். இந்த சிவா பையன் டெல்லிக்கு போய் அந்த மூதேவி சக்தியை பார்த்தானா இல்லையான்னு தெரியலையே. ஐயோ, ஒண்ணும் புரியலையே. கடவுளே, அவன் பார்த்திருக்க கூடாது, பார்த்திருக்க கூடாது, பார்த்திருக்க கூடாது, பார்த்திருக்க கூடாது. ஐயோ, இந்த மூதேவி பையன் அப்பப்போ வந்து நின்னு முறைக்கிறானே. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா 8 மணிக்கு வெடிக்க போற பாம்புக்கு 7:59 டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கீங்க. நாங்களா டென்ஷனாவா? இல்லையே, இல்லையே, இல்லவே இல்லையே. நீ இத்தனை தடவை இல்லன்னு இழுக்கும் போதே தெரியுது ஏதோ இருக்குன்னு. டேய் கண்ணா, நாங்க என்னடா பண்ண போறோம்? அதான் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சே. இனிமே நடக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நாங்க மாறிட்டோம்டா. அப்படியா? கிளவி, இது வரைக்கும் ரீஎன்ட்ரியான வில்லிங்க யாரும் திருந்தினாத சரித்திரமே இல்ல. அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துங்க, சரியா? ஏன்னா உங்களை அங்க ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பியிருக்கோம். அடுத்து என்ன இடம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஐயோ, சிவா வரானே. இவன் கிட்ட பழையபடி பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு பாப்போம். வா சிவா, என்னப்பா எப்படி இருக்க? போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? கொஞ்சம் வழி விடுறீங்களா? இன்னும் இவன் மாறலையா? என்ன ப்ரோ, போன வேலையெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுடா. நான் கூட 2-3 வாரம் ஆகும்னு நினைச்சேன். ஆனா போன வேகத்திலே முடிஞ்சிருச்சு. ப்ரோ, அதுக்காக தான் நான் ஒன்னு அனுப்பி வச்சேன். இப்போ உனக்கு தெரியுதா? எப்படி போய் சொல்றாரு பாரு. இதுக்கா நீங்க அனுப்பி வச்சீங்க? டேய் சிவா, நீ டெல்லிக்கு போனப்ப அங்க யாரையாவது மீட் பண்ணியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, ஒண்ணு விட்ட தாத்தாவோட தம்பி பேரன் அங்கதான் இருக்கான். அவன் உன்னை பாக்க வரேன்னு சொன்னான். அதனாலதான்ப்பா கேட்டேன். அப்படி யாரும் என்ன பார்க்க வரல. அப்படியே வந்திருந்தாலும் அத பத்தி உங்கள்கிட்ட சொல்லுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அப்போ சக்தியை இவன் பார்க்கல. என்ன புசிகேட், எப்படி இருக்க? ஹாய் மில்கி பாய், நீங்க எப்படி இருக்கீங்க? மில்கி பாயா? புசிகேட், என்ன இது புதுசா இருக்கு? சாரி, நான் புகழ சொல்ற நினைப்புல ஒண்ணு சொல்லிட்டேன். எனக்கு பிடிக்கவே இல்ல. ப்ரோ, புகழ்ங்கிறது யாரு? அது ஒரு பெரிய கதரா. நான் டெல்லியில ஏர்போர்ட்ல இருந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பையனை கிட்னாப் பண்ணிட்டாங்க. அந்த பையன் வந்து என் கார்ல வந்து ஒளிஞ்சுக்கிட்டான்.
பிடிக்காத ஒரே விஷயம் எங்க அப்பா. நீ ஏன் உங்க அப்பாவை அவ்வளவு வெறுக்கிற? என்னையும் என் அம்மாவையும் தனியா விட்டு போனதுனாலதான் நான் என் அப்பாவை வெறுக்கிறேன். அப்புறம் கடைசியா மீட்டிங் முடிஞ்சு வர்றப்போ அவனை ஹோட்டல்ல மீட் பண்ணேன். என்னம்மா இந்த பையன் சக்திய மீட் பண்ணுவான்னு பார்த்தா யாரோ ஒரு சின்ன பையனை மீட் பண்ணதப்ப இவ்ளோ நீளமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ம், ம். அவன் சக்திய பாக்கல இல்ல, அது போதும் நமக்கு. ஆ, ஆ. அந்த பையன் என்ன விளம்பரத்துல பாத்திருக்கான். அதனால அவன் என்ன மில்கி மேன் கூப்பிட்டான். நான் அவனை மில்கி பாய்னு கூப்பிட்டேன். அந்த அந்த பையனை பார்த்தா ஏதோ பல நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். நான் அவனை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்ல. ஆனா முதல் தடவைய அவன் என்ன காப்பாத்துங்கன்னு கட்டி பிடிச்சு கெஞ்சினப்போ எனக்குள்ளேயே ஏதோ ஒரு ஃபீலிங். அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ம், அது மட்டும் இல்ல, எனக்கு அந்த பையன் கூடவே இருக்கணும்னு தோணுதுடா. ஏன் புசிகேட்? அப்ப என் கூட இருக்கணும்னு உனக்கு தோணலையா? ஐயோ, நீதான் எனக்கு முதல்ல, மத்தவங்க எல்லாம் அப்புறம் தான். ஓகே. சரி சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். சரி, புசிகேட் மேல போலாமா? வாங்க. அம்மாடி, அந்த மூதேவி சக்திய இந்த வீணா போன பையன் பார்த்தானா இல்லையானே தெரியலையம்மா. அவன் தான் யாரையும் பாக்கலன்னு சொல்றான்ல. அதுக்கப்புறம் அப்படியே யாரையாவது பாத்திருந்தாலும் அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால, அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. அம்மா, அவளை இவன் பாத்திருந்தானா இந்நேரம் நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பான். அது மட்டும் இல்ல, அவளையும் கையோட கூட்டிட்டு வந்திருப்பான். நம்ம நல்ல நேரம் அவளை இவன் இன்னும் பாக்கல. வா போலாம். ஆ. மாமா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம பையன் புகழ் உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கான் தெரியுமா? அவன் கற்பனையில உங்க மேல கோவமா இருந்தாலும் நிஜத்துல உங்களை ரொம்ப நேசிக்கிறான் மாமா. அப்பாவா உங்களை வெறுக்கிறான், ஆனா மில்கி மேனா உங்களை ரசிக்கிறான். இது போதும் மாமா எனக்கு. எங்க அவன் உங்களை சுத்தமா வெறுத்துருவானோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இனிமே அந்த பயமே இல்ல மாமா. இப்படியே இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் புகழ் எங்க அப்பா மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. அம்மா, என்னம்மா அது? ஒண்ணு இல்லையே. இல்ல, நீங்க ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அது என்னன்னு காட்டுங்க. ஒண்ணு இல்ல புகழ். காட்டுங்கம்மா. என்னம்மா அது? ஒண்ணு இல்ல புகழ். காட்டுங்கம்மா. ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. என்ன
வச்சிருக்கீங்களே? ஒண்ணு இல்லம்மா, இப்ப நீங்க காட்ட போறீங்களா இல்லையாம்மா? நான் தான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. அம்மா காட்டுங்கம்மா, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அம்மா காட்டுங்கம்மா. இப்போ உனக்கு காட்டியே ஆகணுமா? ஆமாம்மா, காட்டிதான் ஆகணும். ம். இந்தா பார். ம். ஐய, என்னம்மா இது? பொண்ணுங்க போற Dress யாருதுமா இது? உன்னோடதுதான். என்னோடதா? ம். நான் ஒரு பையன், எனக்கு எதுக்குமா பொண்ணு Dress? புகழ், பையன் இல்லாதவங்க அவங்க பெண் குழந்தைக்கு பையன் Dress போட்டு அழகு பாப்பாங்க. பொண்ணு இல்லாதவங்க தான் பையனுக்கு பொண்ணு Dress போட்டு அழகு பாப்பாங்க. அதனால உனக்கு இந்த Dress போட்டு அழகு பாக்கணும்னு நீ சின்ன வயசா இருக்கும்போது அம்மா இத வாங்கிட்ட. அப்போ எனக்கு இந்த Dress போட்டு இருக்கீங்களா? ம். நிறைய வாட்டி போட்டு பாத்திருக்கேன். இந்த Dressல நீ அப்படியே குட்டி தேவதை மாதிரி இருப்ப. அம்மா போங்கம்மா, நீங்க போய் சொல்றீங்க. அப்படியா? சரி, ஓகே, இப்ப வா போட்டு பார்க்கலாம். நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும்ல. வா. ஐயோ, நான் வர மாட்டேன், எனக்கு வேண்டாம். அது எப்படி? நான் சொன்னது உண்மைன்னு உனக்கு தெரியணும்ல. இப்ப போட்டு பார்க்கலாம் உனக்கு பார்த்ததா இல்லையான்னு. ம், வா. வேணாம்மா, ஏய், ஏய், அம்மா விடுங்க. அம்மா, ஐயையோ. ஏய், வா. ஓடாத, நில்லு. வேணாம்மா. இறங்கி வா. வேணாம். புகழ். ஏய். ஹலோ. ஹலோ, நான் சிவா பேசுறேங்க. மாமா. புகழ் இருக்காங்களா? ம். இந்த புகழ் யாருமா? உன் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டு மில்கி மேன். என் ஃப்ரெண்ட் மில்கி மேனா? கொடுங்க கொடுங்க. ஹலோ மில்கி மேன். ஹாய் மில்கி பாய். மில்கி மேன், நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க தான் எடுக்கவே இல்ல தெரியுமா? சாரி மில்கி பாய், நான் ஏர்போர்ட்ல இருந்தேன், அதனாலதான் போன் எடுக்க முடியல. அதான் ஊருக்கு வந்தது முதல் கால் உங்களுக்கு பண்ணிட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே மில்கி மேன். ஓகே, தேங்க்யூ மில்கி பாய். சரி, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு மில்கி மேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல, இனிமே தான் சாப்பிடணும். டைமுக்கு சாப்பிடணும்னு அம்மா சொல்லிருக்காங்க மில்கி மேன். குட், நல்ல பழக்கம். நல்ல பழக்கம்னு சொல்றீங்க, நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? என்னோட ஒர்க் அப்படி. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் டைமுக்கு சாப்பிடுறேன். ஓகே, குட் பாய். சரி மில்கி பாய், என்ன சாப்பிட்டீங்க? என்னங்க, உங்க அண்ணனை பாத்தீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு எவ்வளவு சந்தோஷமா பேசுறாருன்னு. ஆமா மீனாட்சி, அவனை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாடி, இந்த சிவா பையன் யார்கிட்டமா இவ்ளோ அன்பா பேசிக்கிட்டு இருக்கா? உன் கூடதான். ஏன் கூடவா?
நான் உன் கூட தானே இருக்கேன், என் கூட எப்படிமா பேச முடியும்? அப்ப நானும் உன் கூட தானே இருக்கேன். எனக்கு எப்படி தெரியும் அவன் யார் கூட பேசிட்டு இருக்கான்னு? ஆமால்ல. சரி வா. ப்ரோ, யார் போன்ல? மில்கி பாய், சாரி புகழ். குழந்தைங்க மேல இவருக்கு எவ்வளவு பாசம். சக்தி மட்டும் இருந்திருந்தா இவருக்கும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்திருக்கும்ல. ஏங்க, எனக்கும் அந்த புகழ் கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. உங்க அண்ணன் கிட்ட போனை வாங்கிட்டாங்க. ப்ரோ, மீனாட்சியும் புகழ்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறா. ஓ எஸ், தாராளமா பேசிட்டோம். மில்கி பாய், இன்னைக்கு இன்னொரு பர்சனையும் இன்ட்ரோ பண்ண போறேன், நீங்க பேசுங்க. யார் மில்கி மேன்? நீங்களே பேசி தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் அகேன் தாங்க. ஹலோ புகழ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க யார் பேசுறது? ஆ, என் பேரு மீனாட்சி. நான் சிவாவோட தம்பி ஒய்ஃப். அம்மா, மில்கி மேனோடைய தம்பி வைஃப் பேசுறாங்க. நான் உங்களை எப்படிமா கூப்பிடுறது? மீனாட்சி அக்கா, நீ பெரியம்மான்னு கூப்பிடு புகழ். ஆ, சாப்பிட்டீங்களா பெரியம்மா? அம்மா, ஓஹோ, சரி சரி. சொல்லு. அப்படியா? உங்க வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க? ஏண்டா கண்ணா, அந்த போனை உன் பொண்டாட்டி கிட்டது கொஞ்சம் வாங்கி கூட, நானும் பேசுறேன். அதென்ன சக்கரை பொங்கலா கொஞ்சம் வாங்கி தரதுக்கு? இரு, அவ பேசிட்டு தருவா. ஏண்டா, நான் எவ்வளவு தன்மையா உன்கிட்ட கேக்குறேன், நீ மட்டும் ஏண்டா என் மேல இப்படி எரிஞ்சு விழற? நான் எரிக்கல்லு, அப்படிதான் எரிஞ்சு விடுவேன். உனக்கு பிடிக்கலனா போய் அப்படி தள்ளி நில்லு. அம்மாடி, இந்த மூதேவி பையன் சுந்தரு ரொம்ப பண்றாம்மா. அம்மா, இப்ப நம்ம அடக்கிதான் வாசிச்சாகணும். அதுவும் சரிதான். சரியா? மீனாட்சி, என்கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் புகழ். ஹலோ செல்லம், நான் சிவாவோட தம்பி சுந்தர் பேசுறேன். நான் புகழ் பேசுறேன். சுட்டியா பேசுறேன் மீனாட்சி. பேசுங்க பேசுங்க. புகழ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம். அம்மா, மில்கி மேனோட தம்பி பேசுறாரு, அவரை நான் எப்படிமா கூப்பிடுறது? நீ பெரியப்பான்னு கூப்பிடு செல்லம். ஹலோ, சொல்லுங்க பெரியப்பா. புகழ் குட்டிக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு எங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும் பெரியப்பா.